அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு கண் திருஷ்டி விலக 10 பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கல்லடிபட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள். ஒருவருக்கு கண் திருஷ்டி இருந்தால் அவர்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படுதல், உடல் சோர்வு, பணப்பிரச்சனை மற்றும் வறுமையின் பிடியில் மாட்டிக்கொள்வார்கள். இந்த கண் திருஷ்டியை நாம் எவ்வாறு விரட்டச் செய்யலாம் என்பதற்கான 10 பரிகாரங்கள். ஒன்றாவதாக கடுகு, உப்பு, காய்ந்த மிளகாய் மூன்றையும் சேர்த்து உடல் முழுவதுமாக 3 முறை தடவி பின்பு எச்சி துப்பி தீயில் எரிக்கவும். இரண்டாவதாக கண்ணாடி டம்ளரில் தண்ணீரும் உப்பும் கலந்து வீட்டின் நுழைவாசலில் வையுங்கள். மூன்றாவதாக நம் வீட்டில் கெட்ட சக்திகள் மற்றும் கெட்ட எண்ணம் உடைய மனிதர்கள் தாக்கம் பாதிக்காமல் இருக்க வெள்ளிக்கிழமை அன்று வளர்பிறை நாளில் கற்றாழை வீட்டு முன் கட்டி விடுங்கள். நான்காவதாக வீட்டின் முன் வாசலுக்கு எதிராக கண் திருஷ்டி பொம்மை மற்றும் விநாயகர் படத்தை வைக்கலாம். ஐந்தாவதாக சனிக்கிழமைகளில் உப்பு மற்றும் எள் சேர்த்து ரொட்டி தயாரித்து காக்கை மற்றும் நாய்களுக்கு அளியுங்கள். ஆறாவதாக ஒரு வீட்டில் குறைந்த அளவு ஒரு கற்றார் வாழை அல்லது சப்பாத்திக்கள்ளி போன்று முள் செடிகள் ஒன்று நட்டு வையுங்கள். ஏழாவதாக ஒரு எலுமிச்சை பழத்தை மஞ்சள் துணியில் கட்டி வீட்டின் முன் பகுதியில் கட்டி விடுங்கள். எலுமிச்சை கெட்ட சக்திகளை விரட்டும். எட்டாவதாக வெள்ளி, செவ்வாய் கிழமைகளில் கற்பூர மற்றும் எலுமிச்சை தீபம் ஏற்றுங்கள். ஒன்பதாவதாக கண் திருஷ்டி விலக கண்டிப்பாக வீடுகளில் ஒரு படிகார கல் தொங்க விடுங்கள். பத்தாவதாக இந்த ஒரு மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லி கற்பூரம் ஏற்றுங்கள். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்தின் புஷ்டிவர்த்தனம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.